சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமார் நெல்லையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமாரிடம் நெல்லை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி ராம்தாஸ் நேற்று நேரில் விசாரணை நடத்தினார். சென்னைக்கு அழைத்துச் சென்று எழும்பூர் 14வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ராம்குமாரை ஆஜர்படுத்த நீதிபதி அனுமதி அளித்தார். இதையடுத்து துப்பாக்கி ஏந்திய போலீசாரின் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸ் நெல்லையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் புறப்பட்டது. 12 மணி நேர பயணத்திற்கு பிறகு ஆம்புலன்ஸ் இன்று அதிகாலை சுமார் 4:50 மணி அளவில் சென்னையை வந்தடைந்தது. அதில் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட ராம்குமார் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு டாக்டர் மயில்வாகனன் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். மருத்துவர்களின் பரிந்துரையை பொறுத்தே எழும்பூர் 14வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ராம்குமாரை ஆஜர்படுத்துவது குறித்து காவல்துறையினர் முடிவெடுக்க உள்ளனர். ராம்குமார் அனுமதிக்கப்பட்டுள்ள சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சுவாதி கொலையாளி ராம்குமார் நெல்லை பாளையங்கோட்டையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டார். தற்போது அவர் ராயப்பேட்டை மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த நேரடி தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, நெல்லையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமா சென்னை கொண்டு வரப்பட்ட சுவாதி கொலை குற்றவாளி ராம்குமார் அவர் எப்படி இருக்காரு? தற்போது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி ராம்குமார் சரியாக 4:40 மணி அளவில் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். இந்த வழக்கில் பல்வேறு திருப்பங்கள் பரபரப்புகளுக்கு இடையே கொலையாளியை சென்னை பெருநகர காவல்துறையினர் இன்று சென்னை கொண்டு வந்திருக்கின்றனர். கடந்த 24ஆம் தேதி கொலையானது நடைபெற்றது. அதன் பிறகு தொடர்ந்த விசாரணையில் 8 நாட்களுக்கு பிறகு வெள்ளி இரவு ராம்குமார் சொந்த ஊரில் சுற்றி வளைக்கப்பட்டார். அப்பொழுது அவர் தற்கொலைக்கு முயன்று தனது கழுத்தை அறுத்துக் கொண்டதால் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதற்கான சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவருடைய உடல் தகுதி சென்னைக்கு கொண்டு வரும் அளவிற்கு முன்னேறியதை அடுத்து மருத்துவர்களுடன் ஒப்புதலுடன் அங்குள்ள நெல்லை மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் இடம் ஆஜர்படுத்தப்பட்டு நேற்று மாலை 5 மணி அளவில் நெல்லையில் இருந்த புறப்பட்ட வாகனமானது இன்று காலை 5 மணிக்கு சுமார் 12 மணி நேரம் பயணத்திற்கு பின்பு இங்கு வந்துள்ளது. இங்கு ஏற்கனவே இதற்காக அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு வார்டில் நேற்று நள்ளிரவு முதலே இதற்கான ஏற்பாடுகள் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அவருக்கு இங்கு வந்தவுடன் சிகிச்சை அதேபோன்று அவருடைய உடல்நிலை பரிசோதனைக்கு தேவையான மருத்துவ குழுவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து தற்பொழுது அந்த சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் பரிசோதித்து வருகின்றனர். இதன் பிறகு அவருடைய உடல்நிலை முன்னேற்றத்தை பொறுத்து தீவிர பரிசோதனை அறையில் வைப்பதா அல்லது சிறைகளுக்கான இந்த சென்னையை பொறுத்தவரை சென்னையில் உள்ள மருத்துவமனைகளில் சிறை கைதிகளுக்கான சிறப்பு வார்டு என்பது இந்த மருத்துவமனையில் உள்ளது. எனவே அந்த அறைக்கு மாற்றப்படுமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். ராஜா, சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிற ராம்குமாருக்கு தற்போது மருத்துவ சிகிச்சை அளிக்க தொடங்கிட்டாங்களா? என்ன மாதிரியான சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கு? இங்கு நெல்லையிலிருந்து சென்னைக்கு கொண்டு வருவது முடிவானவுடன் ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு மருத்துவர் குழுவினர் தயாராக இருந்து தற்பொழுது கொலையாளி ராம்குமாரை பரிசோதனை செய்து வருகின்றனர். அறை எண் 25வது வார்டில் அவர் வைக்கப்பட்டுள்ளார். அவரை மருத்துவமனையினுடைய மருத்துவ கண்காணிப்பாளர் மயில்வாகனம் தலைமையிலான குழுவினர் தற்பொழுது ஆய்வு செய்து வருகின்றனர். அங்கிருந்து அந்த நெல்லை மருத்துவமனையிலிருந்து கொண்டு வந்த மருத்துவ சான்றிதழ்கள் மற்றும் முழுமையான இவருடைய உடல் பரிசோதனையானது நடைபெறுகிறது. இந்த பரிசோதனைக்கு பிறகு 9 மணி அளவில் ராம்குமாரனுடைய தற்போதைய உடல்நிலை குறித்தான முழு விவரங்களும் அந்த பரிசோதனையினுடைய விவரம் தெரிய வரும் என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ராஜா, அது மட்டுமில்லாம சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? மிகவும் இந்தியா முழுவதிலுமே மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு. இந்த குற்றவாளியை பிடிப்பதற்காக ஏற்கனவே 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சென்னை பெருநகர காவல்துறையினரின் பெரும்பான்மை சக்தி பயன்படுத்தப்பட்ட வழக்காக சமீப காலத்தில் இந்த வழக்கு பார்க்கப்பட்டது. ஆணையர் முதல் இங்கு இருந்த தனிப்படை அதிகாரிகள் என ஒட்டுமொத்தமாக இந்த கொலையாளி தொடர்பாக விவரங்களை திரட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான குற்றவாளி என்பதால் அவருக்கு இங்கு கொண்டு வரும்பொழுது எந்த அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்கு
செய்வதற்காக காலை இங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த மருத்துவமனை வளாகத்தில் மட்டுமே குவிக்கப்பட்டிருந்தனர். பல இடங்களில் இருந்தும் யாரும் தேவையில்லாத நபர்கள் உள்ளே நுழையாதபடி அவர் வரும்பொழுது அனைத்து இடங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருந்தனர். அவர் உள்ளே கொண்டு சென்ற பிறகும் தொடர்ச்சியாக அந்த பாதுகாப்பானது நீடிக்கிறது. சற்று வெளியில் இருந்த காவல்துறையினரை மற்றும் தற்பொழுது காவல்துறை விலக்கிக் கொண்டுள்ளனர். இருப்பினும் அவரை மேஜிஸ்ட்ரேட்டிடம் ஆஜர்படுத்துவதிலிருந்து சிறைக்கு கொண்டு செல்லும் வரை அவர் முழு பாதுகாப்பும் காவல்துறையிடம் இருக்கும். அதேபோன்று அதாவது கூடுதலான பாதுகாப்பு இங்கு செய்யப்பட இருக்கின்றன. மிகவும் பரபரப்பாக இருக்கும் பட்சத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊடகங்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரின் கவனத்தை ஈர்த்த வழக்கு என்பதால் ஒரு முக்கிய குற்றவாளி என்பதால் அந்த பாதுகாப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. ராஜா, பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சொன்னீங்க. ராம்குமாரை எப்ப நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போறாங்க, அது பற்றிய தகவல் ஏதாவது இருக்கா? நேற்று நெல்லை மாவட்ட குற்றவியல் நடுவரிடம் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது சென்னை பெருநகர எழும்பூர் சென்னை பெருநகர குற்றவியல் மேஜிஸ்ட்ரேட்டிடம் ஆஜர்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த ஒப்புதல் பெற்றிருந்தார்கள். அதாவது 24 மணி நேரத்தில் குற்றவாளியை மேஜிஸ்ட்ரேட்டிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஆனால் தற்பொழுது அந்த ராம்குமாரினுடைய உடல்நிலையை பொறுத்து அந்த ஆஜர்படுத்தும் நடைமுறையானது இருக்கும் என தெரிகிறது. ஏனென்றால் இங்கும் அதாவது மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு செல்லும் பொழுதும் ஸ்ட்ரக்சரில் தான் கொண்டு சென்றார்கள். இன்னும் அதனால் அவரை மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்துவது என்பது இங்கிருந்து எழும்பூர் நீதிமன்றம் செயல்படக்கூடிய அள்ளிக்குளம் பகுதிக்கு கொண்டு செல்வார்களா அல்லது மேஜிஸ்ட்ரேட் இங்கு வருவாரா என்பது இன்னும் முடிவாகவில்லை. அந்த 9 மணிக்கு உடல் தகுதி குறித்த விவரங்கள் தெரிய வந்த பிறகு இதற்கான நடைமுறை இருக்கும் என தெரிகிறது. இருப்பினும் அதிகபட்சமான வாய்ப்பாக மேஜிஸ்ட்ரேட் மருத்துவமனைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே தற்பொழுது வரை காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்ட பொழுது தகவல்கள் கிடைக்கின்றன. இருப்பினும் இவர் இன்னும் அதாவது மாலை வரை நேரம் இருக்கின்றது அவரை ஆஜர்படுத்தப்படுவதற்கு. அதனால்தான் நேரடியாக நெல்லையிலிருந்து நேரடியாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்து விட்டனர். இனிமேல் மேஜிஸ்ட்ரேட் முன்னில் ஆஜர்படுத்தப்படுவது 9 மணிக்கு மேல் நமக்கு தெரிய வரும். இந்த வழக்கை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான வழக்கு. உயர்நீதிமன்றம் வரை சென்று உயர்நீதிமன்றம் ஒரு தானாக எடுத்து விசாரணை செய்த வழக்கு என்பதால் கோர்ட் நடவடிக்கைகள் வழக்கு விசாரணை நடவடிக்கைகள் என்பது விரைவாக இருக்கும் என காவல்துறை தரப்பில் தகவல்கள் இருக்கின்றன. ஏற்கனவே கொலையாளி குறித்தான சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள சாட்சியங்களை உறுதிப்படுத்துவது, மேலும் கொலையாளி ராம்குமார் கொலை நடந்த அன்று நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு வந்து சென்றது, அதேபோன்று கொலை செய்த பின்பு ஓடிய வீடியோ, மேலும் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தெருக்களில் கிடைத்த வீடியோக்கள் அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டார். அங்குள்ள அவர் தங்கியிருந்த மேன்சனில் உறுதி செய்யப்பட்ட பின்புதான் கைது செய்யப்பட்டார். எனவே புகைப்பட சாட்சியம் என்பது உறுதியான ஒரு சாட்சியமாக இருக்கிறது. அந்த புகைப்பட அடிப்படையில் தன்னை தொடர்ந்ததாக சுவாதியின் நண்பர்கள் தெரிவித்திருப்பதாக ஏற்கனவே காவல்துறை தரப்பில் தெரிவித்திருப்பதால் இந்த சாட்சியங்கள் இருக்கின்றன. அடுத்த கட்டமாக இந்த நபரிடம், அதாவது கொலையாளியான ராம்குமாரிடம் எப்படி இந்த 3 மாத காலங்களில் அவர் பின்தொடர்ந்தார் என்பது உள்ளிட்ட விவரங்களை பெற்று அதற்கான சாட்சியங்களை, அதாவது குற்றவாளி என்பதற்கான சாட்சியங்களை உறுதிப்படுத்த வேண்டிய சூழ்நிலையிலும் காவல்துறை இருப்பதால் இவருடைய உடல்நிலை முன்னேற்றத்தை பொறுத்து அடுத்த கட்ட நீதிமன்ற நடவடிக்கைகளும் விசாரணையும் இருக்கும் என தெரிகிறது. இவரை உடல் தகுதி ஏற்பட்டவுடன் சிறையில் அடைக்கப்பட்டாலும் மீண்டும் காவலில் எடுத்து விசாரணை நடத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் பிடிபட்ட உடனேயே அவர் கழுத்தை அறுத்துக் கொண்டதால் முழுமையான விவரங்கள் இன்னும் காவல்துறைக்கு அவர் தெரிவிக்கவில்லை. இனிமேல் அதாவது தற்பொழுது அவர் உடல் தகுதி முன்னேற, அதாவது 1-2 நாட்களில் ஓரளவு உடல் தகுதி பெறுவார் என மருத்துவத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இதன் பிறகு இந்த விசாரணையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்காக நீதிமன்ற நடவடிக்கைகளும் அதேபோன்று வழக்கு விசாரணையும் விரைவாக முடிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.